ஹலோ எவ்ரிவன், நான் ஆட்லின். ஸோ நான் வந்து நிறைய பிளான்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னோட முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பைத்தியம், இப்போ பாரு வந்து தேவையில்லாமல் வந்து பிளான்ஸில் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னாலுமே வந்து ஒன்ஸ் இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் அப்படியே ரொம்ப க்ரேஸியாக நான் போயிட்டே இருக்கேன். ஸோ வேறு இன்னும் வேணும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ புதுசாக நான் வாங்கியிருக்க பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். அதுவும் இதில் வந்து எல்லா பிளான்ஸையும் நான் கவர் பண்ணலை, அது வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டாக போகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான்ஸை மட்டும் இந்த வீடியோவில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேரிகேட்டட் அம்ப்ரெல்லா பிளான்ட். இது நான் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த லீவ்ஸ் எல்லாம் கலர் மாதிரி ஒரு மாதிரி உதிர்ந்து போயிட்டு இருந்துச்சு. சரி பிளான் வந்து செத்து தான் போகுதோ அப்படின்னு நினச்சி நான் பயந்துட்டு இருந்தேன். பட் இல்லை, இங்கேருந்து நிறைய பேபி லீவ்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எஸ், அவங்க வந்து பொழைச்சி வந்துட்டுருக்காங்க இந்த மேடம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பிளான்ட் இது ஆரோ ஹெட். இந்த ஆரோ ஹெட்டுக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு வரலாறே இருக்குது. நாங்கள் கண்ணூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது, ரிட்டர்ன் வர்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இந்த பிளான்ட் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க. அப்படியே மெதுவாக போய் அதுலேருந்து ஒரு கிளையை உடச்சி எடுத்துட்டு, அப்போ கூட வந்தவங்கள இது என்ன இந்த பொண்ணு பச்சையாக எதை பார்த்தாலும் குனிஞ்சு உடனே எடுத்துருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பிளான்ட் பார்க்கும்போது இது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வேணுங்கிறது மாதிரி ஒரு தாட் வந்துடுது. ஸோ சரி ஓகே, அதில் சும்மா தானே நின்றுச்சு, அதில் நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது வந்து சின்கோனியம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சின்கோனியம் நான் வாங்கினது. நிறைய சின்கோனியம் வெரைட்டிஸ் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இதுதான். அண்ட் தென் இது 50 rupeesக்கு வாங்கினேன் இந்த பிளான்ட். இது அப்படியே ஒரு பாட்டோட தான் வாங்கினேன் இது. ஸோ இந்த சின்கோனியத்தோட ஒரு பேபி இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு பிளான் நான் வச்சுருக்கேன். இதோ க்யூட்டாக இருக்குல்ல. இந்த பிளான் நான் அவ்வளோவா வந்து எங்கேயுமே பார்க்கல. இங்கே நிறைய நர்சரி போயிருக்கேன், பிளான் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு நர்சரி போயிருக்கேன், நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் நான் பார்த்ததே கிடையாது. இதை வந்து கண்ணூரில் நான் ஒரு நர்சரியில் பார்த்தேன். மண்டபத்தில் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைம் வந்து நம்ம இதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வந்து நர்சரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நர்சரியை பார்த்த உடனே வந்து என் ஹஸ்பண்டை கேட்டுகிட்டே இருந்தேன், ஒரு வாட்டி நர்சரி போய் பார்க்கலாம். நான் எதுவுமே வாங்க மாட்டேன், ஜஸ்ட் சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். சரி அங்கே போயிட்டு வந்து இந்த பிளான்ட் எடுத்தேன். இதை நான் எடுக்கும்போது அவங்க எங்கிட்ட வந்து 250 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பட் என் காதில் வந்து இது 50 ரூபான்னு கேட்டுச்சு. சரி ஓகே, 50 ரூபாய்க்கு இந்த பிளான் கிடச்சிச்சு, எடுத்துகிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு கடைசியில் பில்லிங் போடும்போது தான் சொன்னாங்க 250 ரூபான்னு. பட் என்னால் இதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. இங்கே வந்து கிடைக்குமான்னு கூட தெரியல, அதனால இதை அப்படியே அலேக்கா எடுத்துட்டு வந்துட்டேன். அழகாக இருக்குல்ல, அதோட ஒரு குழந்தை எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு மினியேச்சர் செட்டிங்கில் வந்து இது இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட்டு. அண்ட் தென் அதே நர்சரிலேருந்து இன்னும் ஒரு பிளான்ட் வாங்கினேன், இதோ கலேத்தியா. ஸோ இந்த பிளான்ட்டும் அதுவும் சேர்த்து நான் 500 rupeesக்கு வாங்கினேன். இதை அவங்கக்கிட்ட இதை விட கொஞ்சம் பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பிளான்ட் வந்து கேட்கும்போது வந்து என்ன ரேட் சொன்னாங்கன்னா என்கிட்ட 400 rupeesன்னு சொன்னாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ட்ரு ஆகும்போதே சொன்னாங்க உனக்கு பட்ஜெட் 500 தான், அது மேலே வந்து 10 பைசாக்கு நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 500 வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு பட்ஜெட் சொல்லி அது மீறி நான் நிறையவே வாங்கிடுவேன். 500 கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கவே இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து இருக்கிறதுலே உள்ளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். கடைசியில் இந்த பிளான்ட் ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு வைக்கிறதுக்கு மனசே இல்லை. கடைசியில் அவங்க இது ரெண்டையுமே சேர்த்து சரி ஓகே நீ எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க 400 rupeesன்னு எழுதியிருக்காங்க இதில். பட் நான் அந்த பிளான்ட்டை வைக்கவும் முடியாமல் எடுத்துகிட்டு வரவும் முடியாமல் நான் அந்த பட்ட தவிப்பை பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு. ஸோ இது ரெண்டையும் 500 rupeesக்கு கொடுத்தாங்க. ப்ளஸ் இதோ இது ஒரு குட்டி பிளான்ட் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் வாடி போய் இருக்குது. நான் ரீபாட் பண்ணதுக்கு அப்புறமா நேற்று ரொம்ப வாடி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் வந்து 50 rupeesன்னு நினச்சேன்ட்டு. ஸோ என்னோட கணக்கில் நான் எப்படி எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஓகே, அவங்க அது 250 rupees கொடுக்குறேன்னு சொன்னாங்க கலைத்தியாவை. இது வந்து 50 rupees, ரிமைனிங் இதுவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் பில் போடும்போது தான் அது ரெண்டும் சேர்த்து வந்து 500 வந்துருச்சுன்னு வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். அப்போது சரி ஓகே பரவாயில்ல இதே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃபர். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பிளான்ட்டும் சேர்த்து நான் வந்து 500 rupeesக்கு இந்த 3 பிளான்ட்டு வந்து கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது ரீசெண்டாக இங்கே ஆவடியிலேருந்து வாங்கினது சின்கோனியம். ஃபஸ்ட்டு காமிச்சல அது வாங்கின பிளேஸ்லேருந்து வாங்கினது நியான். வந்ததுக்கப்புறமா இங்கே சூப்பராக நிறைய கிளையெல்லாம் விட்டு வந்துருச்சு, சூப்பராக வந்துச்சு. நான் 50 rupeesக்கு இதை வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்து முன்னாடி ஒரு நியான் பூத்தஸ் வச்சுருந்தேன். பட் அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அது வளர்ந்து வரும்னு பார்த்து முடியலை. ஸோ இது புதுசாக இவ்வளோ புஷ்ஷியாக கிடச்சதுக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது 50 rupeesன்னு சொன்னேன்னு இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இப்போதைக்கு
இந்த ஹீரோயின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த மேடம் தான். இதை நான் காசே கொடுக்காம எடுத்துகிட்டு வந்தேன். இது கல்யாணத்துக்கு போயிருந்தோன்னு சொன்னேன்ல கண்ணூருக்கு, அங்கே வந்து அந்த அண்ணா நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, அந்த அண்ணாவோட அம்மாவுக்கு வந்து பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல். அவங்க வீடு ஃபுல்லாக நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. நான் இங்கேருந்து என்ட்ராகி அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது இங்கேருந்தே சொல்லிட்டு போகிறேன் இச்சாயிட்ட, இச்சாய் அலகேஷியா இருக்குது சாயா, அலகேஷியா இருக்குது சாயான்ட்டு. கடைசி அவங்களுக்கு அலகேஷியான என்ன அந்த மாதிரி தெரியாது இல்லை, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டு விடு அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. நான் போயிட்டு இந்த பிளான்டே சுற்றி வந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த பிளான்ட் ஒரு இதில் வச்சுருந்தாங்க, இதை விட பெரிய பிளான்ட் ஒரு ஸோ இது வந்து பேபி பிளான்ட்டாக இவங்க எடுத்து ப்ரொபகேட் பண்ணியிருப்பாங்க போல், இன்னொரு ப்ளாட்டில் வச்சுருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஆண்டி கிட்ட போய் வந்து இது எங்கேருந்து வாங்குனீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ கண்டினியூஸாக நான் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்ததை பார்த்து அவங்களுக்கே புரிஞ்சிச்சு போல், இந்த பொண்ணுக்கு இந்த பிளான்ட் வந்து வேணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்று தான் திடீர்னு தரம் பற்றோன்னு கேட்டாங்க. சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அத்தனைக்கும் வந்து கல்யாணத்துக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே அவங்க வந்து பொண்ணும் பையனை வந்து விருந்துக்கு கூப்பிட்டு போக வேண்டிய அந்த டைம் அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல், அவங்களால வந்து எடுத்து கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை விட்டாங்க. பட் அவங்க தங்கச்சிக்கு வந்து அவ்வளோவா பிளான்ஸ் பற்றி அவ்வளோ இது கிடையாது போல். ஸோ எடுத்து பார்த்தாங்க, கிடைக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல இருந்து ஒரு லீஃப் மட்டும் எடுத்து வச்சா போதும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி எடுத்துட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு எடுக்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு மொத்த பிளான்டையும் ரூட்டோடு அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. நான் ஒரு கவரில் போட்டு அலேக்கா அங்கேருந்து இங்கே வர ட்ரெயினில் வந்தேன். இந்த லீஃப் கொஞ்சம் கூட விரிசல் விடாமல் அந்த அளவுக்கு பத்திரமா குழந்தை மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ க்யூட்டில் இதை நான் வாங்கணுன்னா எவ்வளோ ரூபாய் ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பட் எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு. கண்ணூர் வர போனதில் வந்து எனக்கு பெஸ்ட்டு கிஃப்ட்னா அது நான் இதை தான் சொல்லுவேன். அதுக்கு அந்த பிளான்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கினாலும் அதை விட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பிளான்ட் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் ரியலி ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் பிளான்ட். அப்புறம் என்ஜாய் போத்தோஸ் இது ஆல்ரெடி இருக்கிறது தான். இதை வந்து நான் வந்து வேறு பாட்டில் வந்து மாற்றிருக்கேன். இது என்ன பாட்டுனா அந்த ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த கேன் தான். அந்த கேனை கட் பண்ணி என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சுற்றி சணல் கயிறு போட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த மேடம் அழகாக பாட் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்காங்கல்ல. ஸோ இது வந்து இன்றைக்கி தான் இதை பாட் பண்ணேன் இதில். அப்புறம் இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்களே வந்து பாருங்க அதை. ஸோ இவங்க தான் ஃபிலடென்ட்ரான். வாங்கிட்டு வந்து நான் இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது நானே பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு அணில் வந்து கூடு வச்சுருந்துச்சு. அதுவும் அங்கே எங்களோட 4வது தெரு அந்த வீட்டில் ஒரு சிம்னி இருக்குல்ல, சிம்னியில் வந்து அணில் கூடு கட்டி வச்சுருந்துச்சு. சரி அதில் பேபி அணில் இருக்குது அப்படின்னு எப்போ வரை சத்தம் போட்டுகிட்டே இருக்குது, பேபி அணில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அணில்னா ரொம்ப பிடிக்கும். சரி அணில் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் அணிலே கிடையாது, வெறும் இந்த கூடு மட்டும்தான் இருந்துச்சு. சரி இந்த கூடு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு குப்பையில் போடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். சரி எதுக்கு, இது வந்து நமக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாமே, கொயர் ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி சுற்றி கட்டி இதில் வச்சேன். பட் செம்மையாக அது பிடிச்சி ஏறுது. சம்டைம் அணிலோட வேஸ்ட்டு அது இதெல்லாம் இருக்குமா இருக்கும், அதெல்லாம் உரமாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் சூப்பராக வளருது. நான் இங்கே வந்து கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுலேயே வந்து 3வது லீஃப் இது விடுது. ஸோ அவ்வளோ சூப்பராக வளருது. ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிளான்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வேறு நிறைய பிளான்ஸ் இருக்குது, நான் காமிக்காத பிளான்ஸ் இருக்குது, புதுசாக வாங்கின பிளான்ஸ் இருக்குது. பட் அது வந்து எல்லாத்தையும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ வந்து அப்படியே ப்ரொலாங்காக எடுத்துகிட்டே போகும். அப்படிங்கிறதுனால இந்த குட்டி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் நான் வேறு என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன், என்னென்ன வாங்கியிருக்கேன், அது எவ்வளோ ரூபாய்க்கு இங்கேருந்து வாங்கினேன் எல்லாமே நான் வந்து போடுறேன். நான் சொன்ன மாதிரி ஆவடியிலேருந்து வாங்கினது எல்லாமே ரொம்ப சீப்பாக எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து கேரளாவிலேருந்து ஒரு 500 rupeesக்கு பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரீயாக தான் வந்து சொன்ன ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அதை வந்து வீட்டிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு எங்கே பிளான்ஸ் கிடைக்குதோ, எங்கேருந்தெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் வந்து வச்சா நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லைன்னு தோணுதோ, எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நானே எடுத்துருவேன், இல்லைன்னு கேட்டு வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டாக நான் வந்து என்னோட கலெக்ஷனில் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வாங்குவீங்களா, வாங்குறது போக வந்து வேறு யார்கிட்டச்சும் வீட்டில் இருந்து அப்படி வாங்குவீங்களா, என்ன மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் பஸ் ஸ்டாப் வாசல் எல்லாம் பிளான்ஸ் பார்த்தா எடுப்பீங்களா, இதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். பாய்.